அனைவருக்கும் வணக்கம். பணம் பகுதி 4. பணத்தின் இன்றைய நிலைமை என்பதை பற்றி பார்ப்போம். இதை பேசும்போது மனது சற்று வருத்தமாக உள்ளது. காரணம், பணத்தின் அளவுகோல் என்ன, பணத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு காலை முதல் இரவு வரை பணம் 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 என்று ஓடோடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பணம் என்பது நம் பெற்ற தெய்வங்களாகிய தாய் தந்தைக்கு ஆகும் செலவையே, நம் கட்டிய மனைவி கணவன் ஆகும் செலவையும், நாம் பெற்ற தெய்வங்களாகிய பிள்ளைகள் அவர்களுக்கு ஆகும் செலவையும் கணக்கு பார்க்க கூடாது. காரணம், நம் கர்மாவின் வழியாக வந்த மிக அற்புதமான உறவுகளுக்கு பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, பணம் பணம் என்று நாம் தேடினாலும் அதை மனித நேயத்தோடு மக்களை அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காரணம், பணம் இருந்தால் அடுத்தவர்களை மதிக்கக்கூடாது என்பது அர்த்தமல்ல. பணம் இருந்தால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நாம் வாழும்போதே அவர்களுக்கு நம்மளுக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டு மீதி பணத்தையோ செல்வத்தையோ மக்களுக்கு வழங்க வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பது தான் நம் எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கும் மன அமைதி கிடைக்கும், அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உண்மை. அடுத்து, நாம் மிக உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், நம் வாழ்ந்த தலைவர்களிலேயே மிக உயர்ந்த தலைவர், மாபெரும் தலைவர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் என்றைக்குமே பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. காரணம், பணம் என்பது இன்று வரும் நாளை போகும். ஆனால் மக்களை நாம் மனித நேயத்தோடு பாதுகாத்தால் இன்றும் அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் மக்கள் மனதில் வாழ்கின்றார். அதுதான் வாழ்க்கை. மனிதன் பிறக்கலாம், இறக்கலாம். ஆனால் இறந்த பின்னும் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் கண்டிப்பாக அவன் பணத்தால் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக இன்றைய இளைய தலைமுறைக்கு மிக நன்றாக தெரியும், நம் மிகப்பெரிய பதவியில் உயர்ந்த இடத்தை அமர்ந்த மரியாதைக்கும் மரியாதைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தங்கள் அனைவருக்கும் தெரியும். வாழ்ந்தவரையும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, அவரை பற்றி நாம் இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம். காரணம், அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ சத்தியத்தையும் தர்மத்தையும் மனித நேயத்தையும் வளர்த்துக்கொள், நீ பணத்தை தேட வேண்டாம், உன்னை தேடி பணம் வரும். வந்த பிறகு அந்த பணத்தை தேவையான அளவிற்கு முடியாதவர்களுக்கு ஏழைப்பட்டவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்று வாழ்ந்து காட்டி மறைந்த மகான் போல வாழ்ந்த அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். இப்படி வரலாற்றில் எத்தனையோ பேர் சொல்ல முடியும். ஏன், அந்த காலத்திலேயே வாழ்ந்து தங்கத்திலே கட்டிலும் தங்கத்திலே கதவுகளை அமைத்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை, ஏன் ராஜாக்கே கடன் கொடுத்த மரியாதைக்கும் மிகப்பெரிய ஞானி, சித்தர், மகான் பட்டினத்தாரை நாம் மறக்க முடியுமா? எப்படி என்ன சொன்னார், எதை கோடி கோடியாக வைத்திருந்தாலும் நீ ஒன்றும் ஆயிரம் ஆண்டுகள் வாழப்போவதில்லை. 1000 கோடி உன்னிடம் இருந்தாலும் நீ அதை எடுத்தும் காதிலிருந்த ஊசியும் உன்னிடம் வரப்போவதில்லை. எதற்காக இந்த ஆணவம், எதற்காக இந்த கோபம், எதற்காக பணமில்லாத நீ அவமானப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்ந்து வாழுங்கள். வாழ்ந்த பிறகு வாழுங்கள். வாழ்வது வாழ்க்கை அல்ல, வாழும்போதே வாழ்வதுதான் வாழ்க்கை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பணத்தை சம்பாதியுங்கள், அதை நல்ல முறையில் தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்தால் கண்டிப்பாக அந்த காலத்தில் நம் மக்கள் வாழ்ந்த, நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நம் தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய தாய் தந்தைகள் வாழ்ந்த வாழ்க்கை நாமும் வாழ முடியும். காரணம், அந்த காலத்தில் இருந்ததைப் போல குடும்பத்தில் ஒற்றுமை, நேர்மை, அமைதி, மன அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம், குறிப்பாக நிறைய குழந்தைகள், குறிப்பாக மேலும் ஒரு படி மேலே சொன்னாங்க, நிறைய திருமணங்கள்
தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் அனைத்தும் நடக்கும். மேற்கண்ட வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும் முடியும். வாழ்வோம், வாழும்போதே வாழ்வோம், மனித நேயத்தை காப்போம் என்று கூறி அனைவருக்கும் ஆண்டவன் நல்லாசி புரிய வைக்க வேண்டும். பணம் தேவைதான், ஆனால் அதற்காக மனிதர்களை அவமானப்படுத்தாதீர்கள். மனிதன்தான் உலகத்தில் உயர்ந்தது. பணம் என்பது நாம் கண்டுபிடித்த பொருள். அது இன்று இருக்கும், நாளை போகும். ஆனால் நீங்கள் நடத்துகின்ற வாழ்க்கை, உங்களிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் எந்த காலத்துக்கும் உங்கள் பின்னால் வரும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நீங்கள் எப்படி வாழ்ந்தான் என்பதை எப்படி வேணால் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆனால் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள். தான் தாய் தந்தை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றி பாதுகாத்து வாருங்கள். இதுவே உங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று கூறி அனைவருக்கும் நல்ல எண்ணத்தையும் செயல்பாடும், பணத்தை மீது தவறான எண்ணத்தை தயவு செய்து அகற்றிவிட்டு மனித நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள். உங்கள் வீட்டிலும் சரி, எங்கள் வீட்டிலும் சரி, அனைவர் வீட்டிலும் நல்லது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.